ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். இன்றைக்கி கோகனட் மில்கில் வெஜிடபிள் பிரியாணி இல்லைன்னா பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இது கூட நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ண கீயில் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணியோட லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிட்டு அது சூடான உடனே ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இலை அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கீயில். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 அதையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஆனியனையும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ ஆனியன் நல்லா குக் ஆகிட்ட பிறகு, அந்த கண்ணாடி பதம் வந்துட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. அண்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அண்ட் இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, சால்ட் 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, அண்ட் ஒரு பெரிய கேரட், ஒரு 5-6 பீன்ஸ், அண்ட் 1 கப் க்ரீன் பீஸ். இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கீயில் நல்லா அது குக் ஆகட்டும். அண்ட் இது கூட இப்போது நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தென் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் கூட. இதுக்கப்புறமா கோகனட் மில்க் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோகனட் மில்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல, தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த கோகனட் மில்க் மெஷர்மெண்ட் என்னென்னா, 1 கப் அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் கோகனட் மில்க். ஸோ அது மாதிரி அந்த அளவில் தான் நான் 2 கப் அரிசி பாஸ்மதி ரைஸ் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 3 கப் கோகனட் மில்க் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஸோ இந்த கோகனட் மில்க், தேங்காய் பாலை நீங்கள் ஊற்றிட்டு வெஜிடபிள்ஸ் கூட ஊற்றிட்டு குக்கரில் நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் அந்த கோகனட் மில்கோடு பிளெண்ட் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். ஒன்ஸ் அது கொஞ்சம் அந்த பாயிலிங் அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா, கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் அப்போ அரிசி சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. அரிசியை பொறுமையாக சேருங்க.
பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சீரக சம்பாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து நான் ஒரு கையளவு புதினா இலை மின்ட் லீஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு போதும். அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ரெஷர் அதுவாகவே தானாகவே அடங்குற அளவுக்கு நீங்கள் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் வந்து எப்படி டோஸ்ட் பண்ணுறதுனா, ப்ரெட்டை வந்து நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் தவாவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் ப்ரெட் அந்த க்யூப்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்லோவில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து அழகாக வரும். ஸோ விசில்லாம் வந்து 2 விசில் வந்துட்டு அண்ட் ப்ரெஷர் தானாக அடங்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சூப்பரான கோகனட் மில்க் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப காரமாக இருக்காது. கிட்ஸ்க்கு வந்து காரமாக இருக்காது இது. அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ கலராக வெஜிடபிள்ஸ் இருக்குது. இட் வில் பி மோர் அட்ராக்டிவ் ஃபார் தெம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தே வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். ஸோ இதில் வந்து நம்ம அந்த சூடுலேயே வந்து அந்த ப்ரெட் க்யூப்ஸை வந்து ஃப்ரை பண்ண அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட் க்யூப்ஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலரி விடுங்க. ஓரத்தில் மட்டும் லைட்டாக வந்து அந்த ப்ரெட் ஸ்டிக்ஸை வந்து அந்த ப்ரெட் டோஸ்ட்டை வந்து உள்ளே வந்து போகிற அளவுக்கு லைட்டாக கலரி விடுங்க. சும்மா அந்த சூடில் வந்து லைட்டாக கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. ஸோ தட் அந்த ப்ரெட் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் லேயர். ஸோ மேல் லேயரும் அந்த லாஸ்ட் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சியூ பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரைத்தா கூட ஆனியன் ரைத்தா இல்லை குக்கும்பரில் ரைத்தா பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் மில்கில் பண்ணதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், பி சேஃப்.